வணக்கம் ஹரிணி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள நீர்நிலைப் பகுதியில் இறந்த பெண்ணின் உடலை அடக்கம் செய்வதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் ஒன்று கூடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சின்ன கொட்டாயமேடு உடவன் ஆறு கரையோரம் காந்தவங்குளம் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரின் மனைவி யசோதா உடல்நிலை குறைவால் கடந்த 24ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரின் உடலை அதே பகுதியில் உள்ள சுடுகாட்டில் புதைக்காமல் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்ன கொட்டாயமேடு முடவன் ஆறு கரை அருகே உடலை புதைத்துள்ளனர். யசோதா உடலை உறவினர்கள் அடக்கம் செய்த அன்றைய தினமே சின்ன கொட்டாயமேடு பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் இது குறித்து இந்த பகுதி பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள பகுதி, கால்நடைகள் மேய்ச்சல் பகுதி, இங்கு புதைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது புதைக்க வந்தவர்கள் சிலர் அவரை தாக்கி அந்த பகுதியில் இரவோடு இரவாக புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் இன்று சித்தி விநாயகபுரம், நவநீத கண்ணபுரம், சின்ன கொட்டாயமேடு, வடக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அந்த உடல் அடக்கம் செய்த இடத்தில் ஒன்று கூடி உடல் அடக்கம் செய்வதற்கு கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து உடலை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் புதைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அங்கே போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இது குறித்து கொள்ளிடம் மற்றும் புதுப்பட்டினம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். உடல் அடக்கம் செய்தவர்களோ புதைத்த உடலை எடுக்க மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து சீர்காழி வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என கூறி தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இதுக்கு தீர்வு ஏற்படவில்லை. தொடர்ந்து மக்கள் சாலை மறியலிலும் ஈடுபடலாம் என தகவல் வெளிவந்துள்ளது. ஆனால் போராட்டத்தில் தான் தொடர்ந்து அப்பகுதியிலே மக்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹரிணி.